இன்றைக்கி நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் என்னென்னு பார்த்துலாம். மதியானத்துக்கு இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பார். ஸோ அதே இன்றைக்கி காலையில் இட்லி கூட வந்து தொட்டுக்கிற மாதிரி ஒரே டிஷ்ஷாக வந்து பண்ணிட்டேன். ஸோ இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சுட்டு அப்புறமா வந்து பாசிப்பருப்பை கொஞ்சம் வறுத்து ஸோ அதை வந்து குக்கரில் வேக போட்டாச்சு. ஸோ அது வேகிறதுக்குள்ளாடி மஷ்ரூம் நைட்டே கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்து சின்ன வெங்காயம், அப்புறமா காரத்துக்கு வரமிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம், கொஞ்சம் மஞ்சள்தூள், அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், ஸோ இது மிக்ஸ் பண்ணி தேவைக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வந்து அந்த தண்ணியிலே நம்ம குக் பண்ணிடலாம். சாம்பார் செய்கிறதுக்கு பூண்டு, வெங்காயம், தக்காளி பழம், ஸோ இதெல்லாம் நம்ம வதக்கிட்டு தக்காளி பழம் கொஞ்சம் மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு அப்புறமா வந்து கேரட் இது 2 தான் சேர்க்குறேன். காய் கூட கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டு இப்போ நான் வந்து தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுட்டேன். ரைஸ் கூட சைட் டிஷ்ஷுக்கு முட்டை புஜ்ஜி செய்ய போகிறேன். முட்டை புஜ்ஜி செய்யும்போது கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கரம் மசாலா, மல்லி இலை, அப்புறமா கருவேப்பிலை கடைசியாக சேர்க்கும் போதும் அந்த வாசனை சூப்பராக இருக்கும். ஸோ நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம்.